நான் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய நிலைமையை நினைச்சா பல நேரம் நானும் என்னுடைய துணைவியாரும் தனிமையில் கண்கலங்கி அழுதுருக்கோம். 2 முறை என்னுடைய மகளுடைய திருமணம் நின்று போச்சு சார். நான் பிப்ரவரியில் திட்டமிட்டு திருமணத்தை முடிவு பண்ணோம், பணம் வரல, நின்று போச்சு. மறுபடியும் ஒரு தேதி அவங்களா கேட்குறாங்க. என்னென்னா பல இடங்களில் அசிங்கப்பட்டு கடைசியாக இன்னமும் எதுவுமே வராமல் கடன் வாங்கி தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கும் இனிமேல் வந்து என்னென்னா என்னுடைய பென்ஷனில் பெருந்தொகையே வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி போச்சு. என் காசு இருக்குது, சட்டம் இருக்குது. பிஎஃப் பணத்தை 1 மாதத்துக்குள்ள ஓய்வு பெறுற அந்த தொழிலாளிக்கு கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. நான் பிப்ரவரி மாதம் ரிட்டையர் ஆனேன், டிசம்பர் வரப்போகுது, 1 பைசா வரல சார். 1 பைசா. நானாவது பரவாயில்ல சார், எனக்கு முன்னாடி 10 மாதம் முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களாம் இன்னும் கிடக்குறான். நான் சொன்னது வந்து கல்யாண விஷயம். பல பேர் இதயத்தை கீறி அறுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது தொடர்ந்து சிகிச்சை எடுக்க முடியாமல் இயல்பாகவே 60 வயசு தாண்டிட்டாவே வந்து என்னன்னா மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் சார். இந்த அரசு வந்து ரொம்ப இவ்வளோ உழைச்ச நபர்களை இப்படி படுத்துறது வந்து ஏற்றுக்கவே முடியல சார். அதாவது பல பேர் வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய காலத்தில் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறான். வேற மறுபடியும் 60 வயசுக்கு அப்புறமும் போய் இந்த பள்ளிக்கூட வண்டி ஓட்டுறான், அவன் காசு வராமல். இது என்ன நடைமுறை சார் அதுக்கு? இப்போ நீங்கள் ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், கடைசி நாள்னா அந்த பணி ஓய்வு பெறும் நாள்னு சொல்லி ஒரு வழி அனுப்புவாங்க, குடும்பத்தினர் ஒரு நிகழ்ச்சி நடத்தி ரொம்ப கௌரவிச்சு அவங்கள வந்து அந்த பணி ஓய்வு நாள் அப்படின்றது இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன தரணும் அங்கேருந்து, அந்த நிதியை வந்து ஏன் தராமல் இருக்காங்க, அதையும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். இல்லை அதுதான் சார், அதாவது என்னென்னா அரசு, முக்கியமாக அரசு நம்பி வாக்களித்தோம் சார். இங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்க மட்டும் இல்லை, அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட கடந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரை ஸ்டாலின் அவர்களை நம்பி ஓட்டு போட்டோம். நேரடியாக வந்து சொன்னாங்க, நாங்கள் இது வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டே போட்டதில்லை, இந்த முறை திமுகவுக்கு போட்டிருக்கிறோம், எங்கள் குடும்பமே அதிமுக குடும்பம், போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை சார் அது. அவங்களும் வந்து நான் வந்த உடனே 100 நாளில் போக்குவரத்தில் இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்தேன். ஒரு பிரச்சனை தீரல சார், ஒன்றும் தீரலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ஒரு தொழிலாளியை ஒரு டெப்போவில் இருந்து இன்னொரு டெப்போவுக்கு மாற்றிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து ஏதோ மொத்தமே போயிட்டா மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஒத்த தொழிலாளி டிரான்ஸ்ஃபர்னாவே அந்த டெப்போ பூரா பறக்கிறோம். என்ன அசோகன் டிரான்ஸ்ஃபர் ஆமே, ஐயோ ஐயோ. இவர் என்னன்னா அடுத்து போகிறதுக்காக பயப்படுவார். ஏன்னா அந்த டெப்போவுக்கு போய் பாத்ரூம் எங்கே இருக்குது, கண்ட்ரோல் செக்ஷன் எங்கே இருக்குது, பிஎம் ரூம் எங்கே இருக்குது, வண்டி எங்கே நிற்கும், இந்த ரூட் வண்டி பார்க்கிங் பண்ணுவாங்க ரூட் வழியாக, பெட்ரோல் டீசல் பங்க் எங்கே இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார். இன்னொன்று அந்த தொழிலாளி என்ன தன்மையோடு இருக்கிறான், இவர் வளர்ந்த இடம், இங்கே இருந்த இடம், அங்கே மாறுற போது எல்லாமே மாறி நிற்கும். அதுக்காக பயப்படுவான். ஆனால் ஒரு டெப்போவில் இருக்கிற மொத்த தொழிலாளியும் வாரி இறைச்சிட்டாங்க. வாரி இறைச்சது மட்டும் இல்லை, கதற 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 அந்த டெப்போவை அப்படியே பிடுங்கி தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க சார். 2 டெப்போ, 3வது டெப்போ புஞ்சி போச்சு. 3 டெப்போவை பிடுங்கி ஏசர்வாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி அரசுகிட்ட இருந்த டெப்போ இவன் உழைச்சி இவனுடைய முன்னோர்கள் உழைச்சி சேர்த்து வச்ச சொத்து அது இன்னைக்கு தனியார் பயன்படுத்திட்டு இருக்கிறான். ஒன்று போச்சுங்களா, பிரைவேட்டைசேஷன் ரொம்ப சாதாரணமாக கொண்டு வந்து உள்ள ஒன்று வச்சுட்டாங்களா. ஆளே எடுக்கலை சார், 15 வருஷமாக ஆளே எடுக்கலை. ஆள் எடுக்காத மட்டுமல்ல, அந்த இடத்த பூரா இந்த 60 வயசு தாங்கி நிற்கிறான் பாருங்க, அவனை மிரட்டி வேலை வாங்கிட்டு. 60 வயசு கடந்தவங்களா? 60 வயசுக்குள்ள 58 வயசு ஸ்டேஜில் இருக்கவங்க, 58 வயசு ஏற்கனவே ரிட்டையர்டு, இப்போ 60 ஆக்கினாங்க. இந்த 60 வயசு கிட்ட இருக்கிறவங்க
தொடர்ந்து இப்போ வெளியே உட்காந்துருக்கல கண்டக்டர், அவர் 60 வயசுல நிற்கிறாரு. அவர் முழு ஷிஃப்ட் செய்யுன்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, முழு ஷிஃப்ட் எல்லாம் வந்து இங்கே கிடையாதுன்னு செய்ய சொல்கிறான். விட மாட்டேங்கிறான். ஆள் இல்லை, அவன் என்ன பண்ண முடியும்? உள்ள இருக்கிற பனிமனையில் இருக்கிற அதிகாரி மிரட்ட தான் செய்கிறான். அவனை மேலே மிரட்டுறான், வண்டி ஓட்டி ஆகணும். ஆள் இல்லை. இப்போ ஆள் எடுக்கிறது இல்லைன்னா யாரை வச்சு வண்டி ஓட்டுறாங்க? இப்போ இருக்கிற ஆளை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கிறவனே திரும்ப திரும்ப கான்ட்ராக்ட்ல யாரா உள்ள வராங்களா? கான்ட்ராக்ட்ல இப்போ சமீபத்தில் என்னன்னா, அந்த சால்பாட்காரன்ல கோர்ட் வந்து அவன் ஓட்டிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா, எங்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச பேட்டாவும் அவனுக்கு கிடையாது. இன்னொன்று அவன் வந்து என்னன்னா, ரொம்ப ரொம்ப முகூர்த்த நாள் கூட்டம் ஏறும் அன்னைக்கு வரமாட்டான், லீவ் போட்டுருவான். அவனுக்கு என்ன லீவு கிடக்குது? வந்தா சம்பளம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். வரமாட்டாங்க. பிரச்சனைன்னு சொன்னால் வரமாட்டாங்க. அந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் இவங்க தான் மாட்டிப்பாங்க. அதை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உயிரிழப்புகள், மோதல், சண்டை இதெல்லாம் வந்துடுறது அந்த மாதிரி நேரங்கள் தான். அரசு அந்த வேலை வாய்ப்பையும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏராளமான பேர் தயாராக இருக்கிறான் வேலைக்கு வர்றது. அவனை கொண்டு வந்து இதில் விட்டா இளமைப்படும் சார். இந்த நிறுவனம் முதுமையிலேருந்து இளமைப்படும். நம்பி வரும். எவ்வளோதான் வண்டி நீ புதுசாக வண்டி கொண்டு வந்தாலும் ஓட்டுறவன் கேவனாக தான் கிடக்குறான். அதான் புது வண்டிகளை போடுறாங்க, போர்டு எல்இடி ஆகுது, விளம்பரங்கள் புதுசாக கொண்டு வராங்க. ஆள் மட்டும் பழைய ஆள் தான். அப்படிதான் இருக்கிறான், பழைய ஆளாக தான் இருக்கிறான். பார்த்தா ஏற மாட்டாங்க சார், எலும்புதலமா ஒரு மாதிரி. இவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாராங்கிற அந்த நான் தான் சொன்னேன், அந்த நம்பிக்கை இழந்துருவாங்களோங்கிற பயம் இருக்கு சார். அந்த நம்பிக்கை இந்த அரசும் இந்த நிறுவனமும் இயந்திரமோங்கிற பயம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காகனா சார், இப்போ ஒரு தொழிலாளி ஓய்வு பெறாரு அப்படின்னா அவருக்கு என்ன தொகை? நீங்க சொல்றது வந்து பிஎஃப்ஆ இல்ல அது எந்த தொகையா வரும்? எவ்வளவு தொகை தோராயமா இருக்கும் சார்? இப்போ எனக்கு கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க சார். எனக்கு நான் வந்து 31 வருஷத்தில் என்னுடைய பிஎஃப் மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் இருக்கு என் பணம். ஓகே. அதற்கான கிராஜுவிட்டி நான் முழுசும் எந்த விதமான தண்டனையும், அதாவது என்னன்னா எந்த விதமான நிர்வாகத்துக்கு கெட்ட பேரும் வாங்காம ரிமார்க் எதுவுமே இல்லாம ரிட்டையர் ஆனதுனால எனக்கு வந்து இந்த கிராஜுவிட்டி, ஃபுல் கிராஜுவிட்டி வரும். 30 வருஷத்துக்கான கிராஜுவேட்டர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் சார். எனக்கு இதுவரையும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு பைசா கொடுக்கல. அதான் பிரச்சனை. என்னன்னா இன்னொன்று சொன்னால் அவங்க சுவாரஸ்யமாக இருக்கும். நான் வெளியே வர்ற போது என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லை, சால்வை போட்டுவாங்க, துண்டு போட்டுவாங்க, ஒரு தட்டு தருவாங்க, ஒரு வாட்ச் தருவாங்க, அவ்வளோதான். அவங்க அனுப்புகிற போது ஒன்று சொல்லுவார், நீங்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு சந்தோஷமாக வாழணும். ஆனால் செக்கே இருக்காது, பணமே இருக்காது, ஒரு காகிதம் இருக்கும். அந்த ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் இருக்கிறது இன்னொரு சுவாரஸ்யம். இந்த பேப்பரில் என்னென்னா, இந்த தேதியில் நீங்கள் இந்த வேலைக்கு சேர்ந்தீங்க, இந்த தேதியில் உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அதனால் வந்து இந்த நிறுவனத்திலேருந்து உங்களை விடுவிக்கிறோன்னு ஒன்று கொடுப்பான். அடுத்து ஒரு பேரா இருக்கும், இந்த தேதியில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க, இந்த தேதியில் ரிட்டையர் ஆகுறீங்க, ரிட்டையர் ஆன பிறகு உங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கும் தொடர்பு இல்லை, எனவே இந்த நிர்வாகத்துக்கு சேர வேண்டியது ஏதாவது இருந்தால் வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு அதில் வரி இருக்கும். ஆனால் எனக்கு சேர வேண்டியதை மட்டும், சட்டப்படி சேர வேண்டியதை மட்டும் கொடுக்கல. இது இந்த நிலைமை வந்து உங்களுக்கு மட்டுமா, இல்லை நீங்கள் வேலை செஞ்ச பணிமனையில் மட்டுமா, இல்லை ஒட்டுமொத்தமாகவே எப்படி இருக்கா? இல்லை, நான் இப்போ பார்க்குற போது என்னென்னா, என் பாதிப்பை பலர்கிட்ட சொல்லும் போது என்னென்னா, போக்குவரத்தில் ஒரு ஒட்டுமொத்த போக்குவரத்து தான் 8 மண்டலங்கள்லையும் இருக்கிறது தான். இப்போது என்னென்னா, இந்த உள்ளாட்சித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா, என் கூட இருந்த எங்கள் சித்தப்பா பையன் வந்து அவர் ஏடி பஞ்சாயத்து திருப்பத்தூர், அவர் ரிட்டையர் ஆகி வந்து நான் என்கிட்ட அவரும் புலம்புறாரு என்னென்னா அவருக்கும் வந்து வரல. ஆனால் இது எப்படி இருக்கும் சார்? முன்னாடியெல்லாம் நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்கன்னா அன்னைக்கு உங்கள் பணத்தை கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்களா? அப்படி சார், இன்னைக்கும் ஒரே மந்திரி தான் சார், மின்சாரத்துறைக்கும் போக்குவரத்துக்கும். மின்சாரத்துறையில் அன்னைக்கு ரிட்டையர் ஆகிற அவர் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சாருன்னா அங்கே தான் கொடுத்துட்றாங்க சார், செக்கை கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. மொத்தம் அவர் அன்னைக்கு முழுசும் கணக்கு பிடிச்சிடுறாங்க சார். அன்னைக்கு போக்குவரத்து மட்டும்தான் சார் அப்படி இருக்கு. எத்தனை வருஷமா எப்படி இருக்கு சார்? சார் கிட்டத்தட்ட நான் வந்து போன பிப்ரவரி, அதாவது என்னென்னா அவங்க அதிமுக ஆட்சி முடிஞ்சு போகும்போது என்னென்னா கடைசியாக அவங்க கொஞ்சம் வச்சுருந்தாங்க, இவங்களும் மட்டும் இல்லை, அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் போகிற போது என்னென்னா அதுக்கான உத்தரவை போட்டுட்டு போயிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் இருந்த கொஞ்சம் பேருக்கு இவங்க கொடுத்து அதை சரி பண்ணாங்க. அவங்க போட்ட உத்தரவை இவங்க வந்து அமல்படுத்தி அதை முடிச்சிட்டாங்க. இது முழுக்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த இந்த 4.5 ஆண்டு காலத்துல யாரெல்லாம் ரிட்டையர் ஆனாங்களோ அவங்களுக்கான பணப்பலன்கள் போய் சேரல. இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க சார். இதை ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. இப்போ கூட என்னன்னா
62 நாள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க. அதனுடைய விளைவாக என்னென்னா ஒரு 10 மாதத்தை கொடுத்தாங்க. இப்போ அவங்க கணக்குப்படி 2023 மேலேருந்து கொடுக்கணும். அதன் பிறகு ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெற்றவருக்கு பூரா பேருக்கு கொடுக்கணும். ஒன்றும் பெரிய தொகை இல்லை சார் அது. அரசு நினச்சா அது ஒரு பெரிய தொகை கிடையாது. ஆனால் ஏன் தான் இப்படி இருக்காங்களோன்னு தெரியல. ரொம்ப ரணமாகி போயிருக்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளி வந்து என்னென்னா எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு இந்த அரசு மீது இருந்தாங்களோ அவ்வளோ நம்பிக்கை, குறிப்பாக முதலமைச்சர் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கிறாங்க. 2026 தேர்தல் வேறு இருக்குது. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல் தான். இவங்க இப்போ கூட வந்து என்னென்னா அதை கொடுத்து சரிப்படுத்தி அவங்க ரணத்தை ஏற்படுத்தணும். காரணம் என்னன்னு சொன்னால், நான் பிப்ரவரி மாதம் ரிட்டையர் ஆகிற போது ஒரு சவரன் நகை 40,000. இன்னைக்கு 93,000. வெறும் தங்கம் மட்டும். இதுக்கு செய்கூலி சேதாரம் அந்தாண்ட எல்லாம் இருக்குது. சம்சாரி நகை வாங்கவே முடியாது. அந்தளவுக்கு உச்சத்தில் போய் நிற்கிது. நான் ரிட்டையர் ஆகிற போது என்னுடைய 35 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து அன்னைக்கு ஒரு 100 சவரம் வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. இவங்க தராதனால நான் மட்டும் இல்லை சார், எனக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறவங்கலாம் வந்து செத்து போயிருக்கான் சார். இந்த காசே வாங்கி, அவன் உழைச்ச காசை வாங்கி அவன் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழாமல் பல பேர் செத்து போயிட்டான் சார். செத்து போயிட்டான். குடும்பமாக செத்து போனவங்களாம் உண்டு. வராமல், அவமானம் தாங்க முடியாமல். நான் ரிட்டையர் ஆனோடனே உன்னை கொடுத்துட்றம்மான்னு வாங்கி கடன் வாங்கிறது. ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆகுது, நீ தரலையே அப்படின்னு அவங்க வீட்டு பொம்பளைங்களாம் ஈர்த்து பேசுகிற போது தாங்காமல் செத்து போனதெல்லாம் உண்டு சார். இப்படியெல்லாம் வந்து இருக்குது. இது மாறணும். 2 விஷயம். ஒரு புது பொலிவோடு இந்த போக்குவரத்து இயங்கணும். அதில் இருக்கிற தொழிலாளியும் நிம்மதியாக வேலை செய்யணும். வேலை செஞ்சவன் நிம்மதியாக வாழணும், அரைக்குறையாக சாவாமல். குறிப்பாக இந்த கிழவங்க, சாவ போகிற கிழவங்களுடைய காசை வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை இயக்க முடியாது. எப்படி இருந்தாலும் நீ டீசல் வாங்கிறதுக்கு அதுக்கு என் காசு வேணுமா? நான் கொடுக்கணுமா? கிரீடை மட்டும் உங்களுக்கு இந்த விடியல் பயணம்னு சொல்லி எல்லாம் எதில் எடுத்தாலும் எங்களுடைய சாதனைன்னு சொன்னால் விடியல் பயணத்தை முதல்ல சொல்லிடுவாங்க. விடியல் பயணம்னா அது என்னுடைய கஷ்டம், நான் உழைச்சது, என் உழைப்பு. ஆனால் எனக்கு இழப்பு, உங்களுக்கு கிரீடம். அது என்ன ஒரு நியாயம்? அது நல்லதில்லை. 2 விஷயம். 1, நான் வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கிழவனுங்க வாய் வந்து ரொம்ப பலிக்கும் சார். அது என்ன மாதிரி ஏராளமான 60 வயசு தாண்டின கிழவங்களுடைய காசை வச்சு இந்த நிறுவனத்தை நடத்துவது இந்த அரசுக்கும் நல்லதில்லை, இந்த நிறுவனத்துக்கும் நல்லதில்லை. இவ்வளோ பெரிய ஒரு 350, கிட்டத்தட்ட 350 டெப்போ சார். 20,000க்கும் மேலப்பட்ட பஸ்ஸு. ஒரு 1.5 லட்சம் தொழிலாளி இருந்தான். இன்றைக்கி 1.15 கிட்ட வந்துட்டான். இவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது சார். ஒரு பொதுத்துறை, தமிழ்நாட்டில் பெரிய பொதுத்துறைன்னு சொன்னால் போக்குவரத்து தான். மின்சாரம் கூட அத்தர் தான். இவ்வளோ பெரிய பொதுத்துறை கட்டமைப்பு வந்து என்னென்னா வேலை வாய்ப்பில் தமிழக இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொதுத்துறை சார். இது வந்து என்னென்னா யார் சீரழித்தாலும் அவங்க இந்த சமூக நீதினு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது முழுக்க எதிரானவர்கள். முழுக்க எதிரானவர்கள். இது பாதுகாக்கப்படணும். இந்த மாநிலத்தினுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் பாதுகாக்கிறதுல மக்களுக்கும் உண்டு. உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், மீடியா, சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் கைக்கு வைக்கணும். இன்னொன்று, பூமி வெப்பமயமாயிடுது, ஒரே குப்பையாக குவியுது, புகையாக வருதுன்னு சொல்கிறோம். பொதுத்துறையை அழிச்சிட்டு காரு, ஜீப்பு, 2 வீலரு இது புகை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கும் தீர்வு இதுதான். ஒரு வண்டியில் இன்னும் கூடுதலாகணும், பேருந்து இன்னும் கூடுதலாக்கலாம். இங்கேயே வந்து என்னென்னா இன்றைக்கி சிட்டிக்குள்ளே 2000 பஸ் ஓடுது, 4500 பஸ் வேணும். அன்னைக்கு 90களில் போட்ட ஒரு செட்டப் இது. 90களில் போட்ட வண்டி தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்குது. 90க்கு அப்புறம் எவ்வளோ மக்கள் தொகை பெருகிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பஸ் எவ்வளோ வந்திருக்கணும்.
எவ்வளோ தொழிலாளிக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், எவ்வளோ நகர் விரிவாகி இருக்குது, மேலே அடுக்கு அடுக்காக அடுக்கியிருக்கிறோம், வீடுகளை அடுக்கியிருக்கிறோம். அதுவும் போகாமல் இந்த சாலையில், குடிசையில், ரோட்டில் எல்லா தேவையும் பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் இந்த போக்குவரத்து வசதி மட்டும் நல்லது தான். இன்றைக்கி வந்து மகளிருக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்கிறது வந்து நல்லது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பெண்கள் வந்து இப்போ சில பேரோட பார்வை ஒன்றா அப்படி இருக்கலாம் கண்டி, பெண்களுடைய முன்னேற்றம் அது வரட்டும், வெளியே உலகம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடைஞ்சே கிடக்கிறது இன்னைக்கு ஒன்றா இவங்களுக்கு சாதகமாக இருக்கா என்னன்னு தெரியல. அது அனலைஸ் பண்ணோம், அது வந்து ஆய்வு பண்ணோம், என்ன ஏது உலகம் என்னான்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னு சொன்னால் அது ஒரு முடிவு எடுக்கும், வெறுமனே இல்லை. இன்னொன்று என்னன்னா அது கையில் ஒரு 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 காசு வரணும் சார். வந்தாதான் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்குதுங்க, என் பிள்ளைய படிக்க வைப்பியா, நீ போயா, நீ குடிக்க போறியா, போயா உன் சம்பாத்தி குடிச்சு போயா. நான் ஏன் 10 பாத்திரம் செஞ்சு இங்கேருந்து பெசனருக்கு வருவாங்க சார், இங்கேருந்து பெண்கள் வருவாங்க. அங்கே வந்து பணக்கார வீட்டில் 10 பாத்திரம் செய்கிறவங்க, சமைக்கிறவங்க, இவங்கெல்லாம் வருவாங்க. ரொம்ப ரொம்ப எம்ஜிஆர் நகர் நெசப்பாக்கம் சைட்லேருந்து வருவாங்க. அவங்க நிறுத்தி ஏற்றிப்போவேன் நான். ரொம்ப ரொம்ப இன்றைக்கும் அவங்க வந்து என்னை பார்த்தாங்கன்னா ரொம்ப கையெழுத்து கொடுப்பாங்க. நானும் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து வந்தவன் சார். நாங்கள்லாம் கூலி வேலைக்கு தான், இன்னும் பெரிய பஸ்ஸே ஓடாத ஊர்லேருந்து வந்தவங்க தான் நாங்கள். நான் அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். நம்மளை இன்னைக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருச்சு, உத்தரவாதமான வருமானம் இருக்குது, நல்ல சோறு திங்கிறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அதுங்களுக்கு எதுவுமே இல்லையே. இன்னைக்கு நான் மட்டும் கையை காமிச்சிட்டு பாஸில் போகிறேன்ல, எனக்கு ஏற்ற மாட்டேன்னு சொன்னான்னா நான் மட்டும் உரிமையாக அவங்ககிட்ட சண்டை போடுறோம்ல, என்கிட்ட பாஸ் இருக்குடான்னு சொல்லி. அந்த மாதிரி அவங்களுக்கு அரசு கொடுத்துருக்க உரிமை சார் அது. அதை வந்து யாருமே வந்து என்னென்ன, நான் பேசுவேன், எனக்கு கிடைக்கிற எல்லா தளங்கள்லையும் அதை பேசுவேன். உனக்கு பாஸ் கொடுத்துருக்குறான், உன்னை பஸ்ஸுக்காரன் இறக்கி விட்டான், ஏற்ற மாட்டான்னு இறக்கி விட்டான்னா உனக்கு எவ்வளோ கோபம் வரும். அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு சலுகை அது. பெண்ணா பிறந்த நாள் ஒரு சலுகை அது. நீ வேணா வந்து சுடிதார் மாட்டிப்போ, போகிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிப்பேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வரட்டும், பெண்கள் வரட்டும், இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது யார் ஆட்சியாளர் வேணும், யார் வேணாங்கிற முடிவை அது எடுக்கட்டும். ஒன்று தான் சார், இது இன்னைக்கு அண்டை நாடுகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தானில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் வரல. பங்களாதேஷ், நேபாள், இந்த 3 மாநிலங்களிலும் மக்கள் எழுந்து அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை ஓட விட்டுருக்குறாங்க. அந்த நாடுகள்லாம் நல்லா இல்லை, இந்தியா மட்டும் நல்லா இருக்கிறதுலாம் சொல்லிட முடியாது. அவர்களை விட மோசம் நம்ம. வித்து தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் சார். இன்னைக்கு கிராமப்புறங்களில் நான் பார்க்குறேன், வித்து தின்னுட்டு இருக்கிற இப்போ மூதாதையர் சொத்தை வித்து தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு அடுத்த ஜென்ரேஷனு விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவன் பூரா சமூக விரோதியாக மாறிடுவான். கஞ்சா விற்பான், சாராயம் விற்பான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், கூலிப்படையாக மாறுவான். இந்த ஒரு சூழலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அவனுக்கான வேலையை உத்தரவாதப்படுத்தணும். தமிழ்நாடு கல்வியில் முன்னேறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க, புரோஜனம் என்ன? படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? படிச்சுட்டு இங்கேருந்து பெங்களூருக்கும் ஆந்திராவுக்கும் கட்டிட வேலைக்கு போகிறான். அங்கேருந்து ஏற்கனவே இந்திக்காரன் பூரா இங்கே அந்த இந்தி பேசுகிற மாநிலங்கேருந்து எல்லாம் வந்து என்னென்னா நான் சொல்லக்கூடிய சூழல் அங்கே ஏற்பட்டு போச்சு. இங்கே ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும்? அந்த சூழல் வராமல் பொதுத்துறை பாதுகாக்கணும் சார். இது வந்து என்னென்னா அதுதான் ரொம்ப முக்கியமான சொத்து, பாதுகாக்கணும். இன்னொன்று, எங்களை மாதிரி உழைச்சவனுக்கு வந்து என்னென்னா ஒன்றும் இல்லாமல் இந்த அரசு வந்து இப்படி பாராமுகமாக இருக்கிறதெல்லாம் நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை, சட்டமும் இல்லை. ஏன் போக முடியும், நீதிமன்றத்துக்கெலாம் போக முடியும். ஒரு நம்பிக்கை என்பதை இழந்துடாமல் இந்த அரசு தயவு செய்து ஓய்வு பெற்றோர்களுக்கு பணப்பலனை வந்து உடனே கொடுக்கணும். அது என்ன மாதிரியான ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்களுடைய அந்த 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 ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளியும் ஒரு ஆல் இண்டியா ரேடியோவும் மாறிடுவான். அவன் இந்த ஆட்சிக்கு எதிராக மாறிடுவான். அதெல்லாம் இல்லாமல் பல நல்லது செய்கிறாங்க சார். இந்த கவர்மெண்ட் வந்து பல நல்லது செய்கிறாங்க. ஆனால் இந்த போக்குவரத்து தொழிலாளியை மட்டும்தான் இவங்க வந்து இவ்வளோ பெரிய, குறிப்பாக பொதுத்துறை அரசு தொழிலாளியை மட்டும்தான் இவங்க வஞ்சிக்கிற ஏற்பாடு. மாற்று கொள்கையை இவங்க வரலன்னு சொன்னால் இவங்களை காப்பாற்ற முடியாது. வேற எதிர்பார்க்குற யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அவங்க வந்துடுவாங்க.
அதை தவிர்க்கவே முடியாது. நீ வெறும் வாயால் மட்டுமே சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நாள் நான் கேட்க மாட்டேன். என் வயிறு சொல்லும், இது வேணாடா, எதனா வந்தால் வந்துட்டு போட்டோம்டா அப்படின்னு சொல்லிடும். அந்த ஒரு ஆபத்தை இவங்க ஏற்படுத்திட வேணாங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.